அப்பா வீட்டில் இருந்தார். நானும் வீட்டில் தான் இருந்தேன். ஆனா நாங்கள் பேசவில்லை. அவர் கையில ஒரு மொபைல், என் கையிலும் ஒரு மொபைல். காலை உணவிற்கு முன்னும் இரவு தூக்கத்திற்கு பிறகும் நாம் இருவரும் அதில் மூழ்கி இருந்தோம். அப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. இப்ப வேலை இருக்கு பா, வியாழக்கிழமையில சொல்றேன். வியாழக்கிழமை மட்டும் இல்லை, பல ஆண்டுகளும் கிழமைகளும் கடந்தது சென்றது. இன்று நான் பெரியவனாகி விட்டேன். அவரும் முதியவராகிவிட்டார். இன்று அவர் தான் என்னிடம் சொல்கிறார், மகனே, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? ஆனால் என் கையில் இப்போது மொபைல் இருக்கிறது. இப்போது நான் சொல்லுகிறேன், இப்ப வேலை இருக்கு அப்பா, நாளை பேசலாம். நாளை வருமா தெரியாது. ஆனால் நாமும் நம்முடைய பாசத்தையும் நாளைக்கு தள்ளிக்கொண்டு இருக்கிறோம். ஒரே வீட்டில் இருப்பது உறவு அல்ல, நேரம் செலவிடுவதே பாசம். மொபைல் எடுக்கும் கையில் ஒரு பாசத்தை விட்டுவிடாதீர்கள். நேற்று உன் சந்தோஷம், இன்று அவன் சந்தோஷம். அவன் சிறுவனாக இருக்கும் போது நீ என்ன விதைத்தாயோ அதை இன்று மறுசுழற்சியாக நீ முதுமையான பிறகு உனக்கே. இன்று வருத்தப்படுவதில் பயனில்லை. நேற்றைய சிந்தனை, இன்றைய சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. நன்றி.